அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம ஆல்ரெடி ஷேப் ஆஃப் மாலிகூல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த ஷேப் ஆஃப் மாலிகூல்ஸ்ல நம்ம நேற்று வந்து எந்த ஹைபிரிடைசேஷனுக்கு எத்தனை பாண்டு பேர் எத்தனை லோன் பேர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதனுடைய கண்டினியூஷனா இன்னைக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். நிறைய மாலிகூல்ஸ் அண்ட் நிறைய அயான்ஸ் எல்லாமே வந்து நம்ம சைமல்டேனியஸா பார்க்கலாம். அண்ட் வெரி ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் சல்ஃபேட் அயான். எனக்கு சல்ஃபேட் அயான் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஸ்ட்ரக்சர் நான் ஐடென்டிஃபை பண்ணணும். எப்பவுமே நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு விஎஸ்சிபிஆர் தியரி மூலமாவோ அல்லது ஒரு ஷேப் ஆஃப் மாலிகூல்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஷேப்பை பத்தியோ அல்ல ஸ்ட்ரக்சர் பத்தியோ தெரியாது அப்படின்றத மட்டும் உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப சல்ஃபேட் இருக்கு. சல்ஃபர் வந்து 6வது ஃபேமிலி. ஸோ யூ ஹவ் டு புட் 6 பிளஸ் ஆக்சிஜன் 4 ஆக்சிஜன் இருக்கு. ஆக்சிஜன் தாம் பக்கத்துல எப்பவுமே 2 பாண்டு வச்சிருக்கோம். அதுல ஒன்னு சிக்மா பாண்ட், இன்னொன்னு பை பாண்ட். அப்ப 4 ஆக்சிஜன் இருக்குன்னா 4 சிக்மா பாண்ட். ஸோ சிக்மா பாண்டுக்காக 4. பை பாண்டு பாத்தீங்கன்னா எப்பவுமே சல்ஃபே ஆக்சிஜனை பொறுத்தவரை 2 பாண்டு சொன்னோம். ஒன்னு சிக்மா பாண்ட், இன்னொன்னு பை பாண்ட். ஸோ 4 பை பாண்டு பிரசன்ட் ஆயிருக்கும். சார்ஜ் பாத்தீங்கன்னா இதுல என்ன இருக்குன்னா 2 மைனஸ் இருக்கு. அந்த 2 மைனஸ் இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நெகட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா பிளஸும் பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா மைனஸும் சொல்லியிருக்கோம். ஸோ இங்க 2 மைனஸ் இருக்கு. வி ஹாவ் டு ஆட் 2. 4 கேன்சல் ஆயிடும். ஸோ 6 2 8/2 4. 4னா என்ன ஹைபிரிடைசேஷன், நமக்கு sp3 இருக்கணும். இப்ப இந்த மாலிகூல்ல எத்தனை இருக்கு அப்படின்னு பாருங்க. இங்க 4 இருக்கு, இங்கே 4 இருக்கு. ஸோ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அப்ப என்கிட்ட எத்தனை பாண்டு பேர் இருக்கு? 4 பாண்டு பேர். டோன்ட் பாதர் அபவுட் தி சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், அதெல்லாம் எதுவுமே கன்சிடர் பண்ண வேண்டாம். நமக்கு எத்தனை பாண்ட் இருக்கு? அப்ப எனக்கு 4 சிங்கிள் பாண்ட் இருக்கு, 4 டபுள் பாண்ட் இருக்கு, 8. அந்த நம்ம இப்ப பத்தி பாண்டை பத்தி பேசவே இல்லை. நம்ம ஷேப் ஆஃப் த மாலிகூல்ஸை பத்தி மட்டும்தான் பேசுறோம். ஸோ நம்மளுடைய டார்கெட் டு ஃபவுண்ட் த ஷேப் ஆஃப் த மாலிகூல். அப்ப என்கிட்ட 4 பாண்டு பேர் இருக்கு, எந்த விதமான லோன் பேரும் இல்லை. sp3 ஹைபிரிடைசேஷனுக்கு 4 அவுட்டர் ஆட்டம் இருக்கணும். தட் மீன்ஸ் 4 பாண்டு பேர் இருக்கணும். 4 பாண்டு பேர் இருக்கு. அப்ப இட் இஸ் டெட்ராஹெட்ரல். அது என்ன ஷேப்ல இருக்கும்? சல்பரை பொறுத்தவரையில இட் இஸ் இன் தி ஷேப்ல. அப்ப அந்த நெகட்டிவ் சார்ஜ் நான் எங்க போடுறது? இங்க போட்டுக்கோங்க. பின்னாடி ரெசனன்ஸ்ன்ற கான்செப்ட்லாம் வருது. அந்த பேசிஸ்ல நம்ம என்ன செய்வோம், 2 ஆக்சிஜனை டபுள் பாண்ட்ல இருந்து O மைனஸா மாத்திக்கலாம். ஸோ அதை பத்தி நம்ம இப்போதைக்கு கவலை இல்லை. இப்போதைக்கு நமக்கு ஷேப் தான் தேவை, டெட்ராஹெட்ரல் ஷேப். இன்னொரு அயான் எடுத்துக்கிறோம், கார்பனேட் அயான். கார்பனேட் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணினோம். கார்பனை பொறுத்தவரையில 4வது ஃபேமிலி NH2NP2. ஆக்சிஜன் 3 ஆக்சிஜன் இருக்கு. ஸோ 3 சிக்மா பாண்டுக்கு ஒரு பிளஸ். அப்போ வி ஹாவ் டு ஆட். ஸோ 4 + 3 சிக்மா பாண்டு 3 இருக்கு. பை பாண்டு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் எப்பவுமே ஒரு சிக்மா பாண்ட் ஒரு பை பாண்டு வச்சிருக்கோம். அவுட்டர் ஆட்டமா இருக்கும்போது சரிங்களா, சென்ட்ரல் ஆட்டத்தை கன்சிடர் பண்ணிடக்கூடாது. ஆக்சிஜன் அவுட்டர் ஆட்டமா இருக்கும்போது ஒரு சிக்மா பாண்ட் ஒரு பை பாண்ட் வச்சிருக்கோம். ஸோ பை பாண்ட் இங்க மைனஸ், சார்ஜை பொறுத்தவரை 2 மைனஸ் இருக்கு. அப்ப இங்க +2 போடுங்க. 3 3 கேன்சல். 4 + 2 6, 6/2. 3 3 அப்படின்னா sp2 ஹைபிரிடைசேஷன். இங்க நம்பரையும் இங்க நம்பரையும் பாருங்க. ஸோ 3 3. அப்போ 3 இங்க 3 இருக்கிறதுனால இது 3 பாண்டு பேர். sp2ல 3 பாண்டு பேர் இருந்ததுன்னா அது ட்ரைகோனல் பிளேனார். trigonal planar. So C double bond O, double bond O, double bond O. 2 மைனஸ் இங்க போட்டுக்கோங்க. அதனோட ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். நமக்கு தேவை இப்ப ஷேப் ஆஃப் த மாலிகூல்ஸ் தான். சரிங்களா? அப்போ நமக்கு ஷேப் வந்து இதுல என்ன திட்டம், ட்ரைகோனல் பிளேனார் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணிட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா BF3 ஒரு குரூப்ல இருந்தா நம்ம கன்சிடர் பண்ணுவோம். BF3ன்னு சொல்றது வந்து உங்களுக்கு BF3, BCl3, BBr3, BI3 அது ஃபார்ம் ஆகுது, ஃபார்ம் ஆகல. நமக்கு ஸ்ட்ரக்சர் வந்து ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப முக்கியம். BI3 இதுல என்ன கொடுத்தாலும் சரி. ஸோ சிம்பிளி BX3 அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா, போரானை பொறுத்தவரை நமக்கு தெரியும் NH2NP1 3வது ஃபேமிலி. புளூரின் எப்பவுமே ஒரு சிங்கிள் பாண்டு மட்டும்தான் வச்சிருக்கோம். ஸோ அந்த சிங்கிள் பாண்டு சிக்மா பாண்டா இருக்கும். ஸோ அப்போ 3 பாண்டு சிக்மா பாண்டுக்காக. நோ பை பாண்ட், நோ சார்ஜ் இந்த BF3. ஸோ 3 + 3 6, 6/2 3. 3 அப்படின்னா sp2 ஹைபிரிடைசேஷன். அவுட்டர் ஆட்டமும் 3, நமக்கு வந்த நம்பரும் 3. ஸோ இங்க 3 பாண்டு பேர் இருக்குது.
ஹைபிரிடைசேஷன் sp2 3 பாண்டு பேரு. அப்போ இது ட்ரைகோனல் பிளேனார். ட்ரைகோனல் பிளேனார் 120 டிகிரி இருக்கும். ஸோ எனக்கு BF3 ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ட்ரைகோனல் பிளேனார் ஷேப்ல இருக்கும். 120 டிகிரி பாண்ட் ஆங்கிள் இருக்கும். 3 ஃப்ளூரினுமே ஒரே என்விரான்மெண்ட், சேம் என்விரான்மெண்ட். இதுக்கு F19 என்ன மாதிரி எடுத்தீங்கன்னா சிங்கிள் பீக் தான் வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஐடென்டிஃபிகேஷன். திஸ் இஸ் BF3 போரான் ஃபேமிலியில BCl3 தான். PBr3, PI3 இந்த மாதிரி எல்லாமே இதே கான்செப்ட்ல தான் நமக்கு இருக்கு. அடுத்தது கார்பன்ல CF4, CCl4 இதை எடுத்துக்கிறோம். CF4 எடுத்துக்கிட்டாலும் சரி, CCl4 எடுத்துக்கிட்டாலும் சரி, CBr4 எடுத்துக்கிட்டாலும் சரி, CI4 எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபார்ம் ஆகலன்றது ரெண்டாவது பட்சம். ஸோ கார்பன் 4வது ஃபேமிலி, 4 சிக்மா பாண்ட் இருக்குது, பை பாண்டு சார்ஜ் எதுவுமே இல்லை. ஸோ 8/2 4 அப்படின்னா நமக்கு என்ன ஹைபிரிடைசேஷன்? sp3 ஹைபிரிடைசேஷன். 4 அவுட்டர் ஆட்டம் இருக்கு, நமக்கு 4க்கு 4 மேட்ச் ஆகுது. ஸோ 4 பாண்டு பேர். sp3 ஹைபிரிடைசேஷனை பொறுத்தவரையில 4 பாண்டு பேருக்கு 4 ஹைபிரிடைசேஷனுமே இந்த 4மே இருக்குது, எலக்ட்ரான் பேர் இருக்குது அப்படின்னா it belongs to tetrahedron. So CF4 A4 it's a tetrahedral molecule. ரைட்டா? இது உங்களுக்கு மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில அந்த அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வச்சுட்டு நீங்க நான் மாலிகுல்ஸை கிளாசிஃபை பண்ணுவீங்க இல்லையா, லீனியர் மாலிகுல், சிமெட்ரிக், அசிமெட்ரிக், அந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணும் பொழுது சிமெட்ரிக் ரோட்டார், அசிமெட்ரிக் ரோட்டார், லீனியர் மாலிகுல்ல 4 கிளாசிபிகேஷன் கொடுப்போம். அந்த டயத்துல இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படும். ஸ்ட்ரக்சர் இல்லாம நீங்க எந்த ஒர்க்குமே குரூப் தியரியிலையோ அல்லது ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலையோ பண்ண முடியாது. அதனால ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரக்சர் தெரியாம குரூப் தியரி, மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி போறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. CFO. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது இதே இதுல சிலிக்கன் வச்சு நம்ம ஒரு காம்பவுண்ட் பார்ப்போம். SiCl4 எடுத்துக்கிறோம். ஸோ சிம்பிளி SiX4ன்னு வச்சுக்கோங்க. அந்த எக்ஸ் வந்து சிங்கிள் பாண்டா இருக்கணும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிலிக்கனை பொறுத்தல இட்ஸ் ஆல்சோ 4th ஃபேமிலி. எனக்கு சிக்மா பாண்ட் 4 சிக்மா பாண்ட் இருக்கு. ஸோ 4 + 4 நமக்கு என்ன வரும்? 8. 8/2 4. ஸோ 4ன்னா ஹைபிரிடைசேஷன் sp3. இங்க 4 அவுட்டர் ஆட்டம் இருக்கு, இங்க 4 பாண்ட் பேர் இருக்கு. ஸோ இட் ஷுட் பி 4 பாண்ட் பேர். 4 எலக்ட்ரான் பேருக்கு 4 எலக்ட்ரான் இதை கனெக்ட் ஆகுது. sp3. ஸோ இட் இஸ் டெட்ராஹெட்ரல். ரைட். அதுக்கு அடுத்து வரக்கூடியது கார்பனுக்கு அடுத்து நைட்ரஜன் ஃபேமிலி. நைட்ரஜன்ல வெரி பெஸ்ட் எக்ஸாம்பிள் NH3 எடுத்துக்கிறோம். நைட்ரஜன், அமோனியா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நைட்ரஜன் 5வது ஃபேமிலி, 3 ஹைட்ரஜன், 3மே சிக்மா பாண்டு. ஸோ 5 + 3 8/2 4. ஹைபிரிடைசேஷன் sp3. ஆனா இங்க பாருங்க, இங்க 4, இங்க 3. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. நமக்கு இருக்கிறது 3 பாண்டு பேர் தான் இருக்குது. அமோனியா, நைட்ரஜன் வந்து 3 ஹைட்ரஜன் கூட தான் அட்டாச் ஆயிருக்கு. அப்போ ஆனா இங்க 4 வருது, மிச்சம் 1 இருக்கு. ஸோ அந்த 1 லோன் பேரா இருக்கு. அப்ப sp3 ஹைபிரிடைசேஷன் ஆக்சுவலா டெட்ராஹெட்ரல் ஷேப்பு. அதுல 1 லோன் பேரா இருக்குது. அப்ப அந்த 1 லோன் பேரா இருக்குன்னா மிச்சம் இருக்கக்கூடிய ஷேப் என்னது? ட்ரைகோனல் பிரமிடல். ட்ரைகோனல் பிரமிடல். இதுதான் அமோனியாவுடைய ஷேப். அண்ட் இட் ஷுட் ஹாவ் த 1 lone pair of electron. இது அமோனியாவுடைய ஸ்ட்ரக்சர். இதே தான் NCl3க்கும் நமக்கு என்ன செய்யும்? ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சர் நைட்ரஜன். அதுக்கு அடுத்து கீழே இருக்கக்கூடியது பாஸ்பின், PH3. பாஸ்பரஸ் 5வது ஃபேமிலி, 3 சிக்மா பாண்ட் இருக்கு. 3 சிக்மா பாண்ட், தட் இஸ் ஈக்குவல் டு 3 ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ யூ ஹேவ் டு ஆட் 3. ஸோ 5 + 3 8/2 4. 4னா நமக்கு ஹைபிரிடைசேஷன் sp3. ஆனா இங்க 3 பாண்டு பேர் தான் இருக்கு, எலக்ட்ரான் பேர் என்னமோ 4 இருக்கு. ஸோ 3 பாண்டு பேர், 4 எலக்ட்ரான் பேருக்கு 4 பாண்டு பேர் வரலாம். அப்ப மிச்சம் 1 இருக்கு, 1 லோன் பேரா இருக்கு. ஆக்சுவலா sp3னா என்னது? டெட்ராஹெட்ரல் ஷேப்பு. அதுல 1 லோன் பேரா நிக்குது. அப்ப எனக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் ட்ரைகோனல் பிளேனார் ஸ்ட்ரக்சர் வித் 1 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். பாஸ்பரஸ்ல ஒரு லோன் பேர் இருக்கு. ஸோ இட்ஸ் ட்ரைகோனல் பிரமிடல். அடுத்தது PCl3, PF3,
PBr3 PI3 இந்த மாதிரி எதை எடுத்துக்கிட்டாலும் சரி சிம்பிளி PX3 ரைட்டா X should be a sigma bond should be a sigma bond இது எல்லாத்துக்குமே just like equal to phosphine மாதிரி தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆட்டம் பாஸ்பரஸ் 5 எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 சிக்மா பாண்ட் வச்சு ஸோ ஏன்னா 3 எக்ஸ் நமக்கு இதுல இருக்கு ஸோ அதாவது 3x மூணுமே சிக்மா பாண்ட் ஸோ 5 + 3 8/2 4 4னா ஹைபிரிடைசேஷன் sp3 ஆனா நம்ம கிட்ட எல்லாமே எத்தனை அவுட்டர் ஆட்டம் தான் இருக்கு 3 தான் இருக்கு ஸோ 3 பாண்ட் பேர் இருக்குது ஆனா நமக்கு இருக்க வேண்டியது 4 ஸோ அந்த மிச்சம் ஒன்று லோன் பேரா இருக்கும் ஆக்சுவலா sp3னா ஹைபிரிடைசேஷன் வந்து ஸ்ட்ரக்சர் டெட்ராகிடல் ஆனா இங்க ஒரு லோன் பேர் இருக்கு ஸோ அப்போ 3 பாண்டு பேர் ஒரு லோன் பேருக்கான ஸ்ட்ரக்சர் ட்ரைகோனல் பிரமிடல் வித் 1 லோன் பேரா கரெக்டாக அப்ப என்னுடைய PCl3 எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் அ ட்ரைகோனல் pyramidal shape and it has a one lone pair of electron PCl3 PF3 PBr3 எடுத்துக்கிட்டாலும் சரி ஸோ எல்லாமே வந்து ஒரு லோன் பேர் வச்சிருக்கோம் phosphorus has a one lone pair Vi3 if it is form அது ஃபார்ம் ஆனா இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் ரைட்டா அது ஃபார்ம் ஆகுதா ஃபார்ம் ஆகலையா அது ஸ்டேபிளா இல்லையான்றலாம் நம்ம படிக்க வேண்டியது பி பிளாக் எலமெண்ட்ல இப்போதைக்கு நமக்கு தேவை டார்கெட் என்ன ஸ்ட்ரக்சர் ஐடென்டிஃபிகேஷன் ஸோ ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் சப்போஸ் பாஸ்பரஸை பொறுத்தவரை தன்னை சுற்றி 5 பாண்டு வச்சிருக்கிறதுக்கான கெப்பாசிட்டி உண்டு அப்ப இன்னும் 2 பாண்ட் இருந்தா எப்படி இருக்கும் வி வில் கன்சிடர் PF5 PCl5 PBr5 PI5 ஸோ எல்லாத்துலயும் சென்ட்ரல் ஆட்டம் 5 எல்லாத்துலயுமே 5 சிக்மா பாண்ட் இருக்கு சிக்மா பாண்ட் 5 சிக்மா பாண்ட் இருக்கு ஸோ அந்த 5 சிக்மா பாண்டுங்கும் போது 10/2 5 5னா நமக்கு தெரியும் ஹைபிரிடைசேஷன் sp3d 5க்கு 5மே இருக்கு நம்ம கிட்ட இருக்கிறது 5 எலக்ட்ரான் பேர் இருக்கணும் ஸோ 5மே பாண்டு பேரா இருக்கு sp3d அப்படின்னா இட்ஸ் அ ட்ரைகோனல் பைபிரமிடல் இந்த ஷேப்ல ஸோ எனக்கு ஒரு பாஸ்பரஸ் இந்த பக்கம் ஒரு 2 மாலிக் இந்த பக்கம் 2 ஆட்டம் அண்ட் ஆக்சியல்ல 2 ஆட்டம் ஈக்குட்டோரியல்ல 3 ஆட்டம் ஆக்சியல்ல 2 ஆட்டம் ஸோ இதுல 2 விதமான பாண்ட் இருக்கு ஆக்சியல் பாண்டு ஈக்குட்டோரியல் பாண்டுன்னு 2 விதமான பாண்ட் இருக்கு ஆக்சியல்ல இருக்கக்கூடியது எல்லாம் பாத்தீங்கன்னா ஈக்குட்டோரியல்ல கம்பைன்ட் ஆகி குவாட்ரட்டாவும் ஈக்குட்டோரியல்ல இருக்கிறதெல்லாம் ஆக்சியலோட கம்பைன்ட் ஆகி ட்ரிப்ளட்டாவும் நமக்கு F19 என்ன மாதிரில கிடைக்கும் சரிங்களா அது நம்ம அந்த டயத்துல பார்ப்போம் ஸோ இந்த 5 பாண்டு பேண்ட்ஸ் ட்ரைகோனல் பைபிரமிடல் ஷேப்ல இருக்கு சப்போஸ் இப்படி எல்லாமே ஈக்குவலா இருக்காம இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க PF3Cl2 அல்லது PCl2F3 ஆக்சுவலி ஷுட் பி ரைட் PF2Cl3 இப்படி எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இதுக்கு நான் என்ன செய்யறது நீங்க வந்து என்ன அவுட்டர் ஆட்டம் இருக்குன்றதை மட்டும்தான் பார்க்கணும் தவிர அது என்ன ஆட்டம் இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை இப்ப பாருங்க பாஸ்பரஸ் 5 3 ஃப்ளூரினுமே சிக்மா பாண்டு தான் 2 குளோரின் 2மே சிக்மா பாண்டு தான் ஸோ 5 3 10 10/2 5 5னா ஹைபிரிடைசேஷன் sp3 5 அவுட்டர் ஆட்டம் இருக்கணும் நமக்கு 5 இருக்கு அது என்ன ஆட்டமா இருந்தா என்ன 5 இருக்கணும் 5 இருக்கு ஸோ 5 பாண்டு பேர் ஸோ 5 பாண்டு பேர் இருக்கு 5 பாண்டு பேர் இருந்தா இட்ஸ் அ ட்ரைகோனல் பைபிரமிடல் அதே தான் இருக்கு இங்கேயும் அதே தான் ஸோ 5 + 3 + 2 3 = 10/2 5 இட்ஸ் ஆல்சோ ஹைபிரிடைசேஷன் இஸ் sp3d 5 பாண்டு பேர் திஸ் இஸ் ஆல்சோ ட்ரைகோனல் பைபிரமிடல் ஆனா இங்க வந்து இந்த ஃப்ளூரின் எங்க இருக்குன்றது தான் கொஸ்டின் அது வந்து அடிக்கடி கேட்பாங்க இதுக்கு ஒரு ரூல் இருக்கு மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் always occupy axial position அப்போ ஏன்னா நமக்கு அந்த எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இருக்கு மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்தினால ஸோ இந்த ஃப்ளூரின் வந்து எப்பவுமே ஆக்சியல் பொசிஷனை தான் ஆக்குபை பண்ணும் அப்ப எனக்கு PF3Cl2 என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க எதை ஃபில் பண்ணணும்னா ஆக்சியல தான் ஃபில் பண்ணணும் 2 ஃப்ளூரின் இங்க போட்டுட்டு அப்புறம் தான் மிச்சம் இருக்கக்கூடிய ஃப்ளூரினை நீ ஈக்குட்டோரியல் பொசிஷன்ல ஃபில் பண்ணணும் அதே மாதிரி இங்க PF2Cl3ல எனக்கு PF வந்து எப்பவுமே ஆக்சியல தான் ஃபில் பண்ணணும் 3 ஃப்ளூரின் இங்க ஃபில் பண்ணிடணும் இங்க வந்து
எனக்கு வந்து குளோரின் 2 இருக்கு, நான் ஈவனா ஆக்சிஜன்ல ஃபில் பண்ண போறேன்னு ஃபில் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரும் கேட்பாங்க. இதுவும் F19 NMRல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து PF3Cl2 வந்து F19 NMRனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினா இருக்கும். அது 2 பீக்கு கொடுக்கும் இல்லையா? ஏன்னா ஆக்சியல்ல இருக்கக்கூடிய குளோரின் ஒன்றும் ஈக்குட்டோரியல்ல இருக்கக்கூடிய குளோரினும் வேற வேற என்விரான்மெண்ட் இருக்கும். இப்ப ஆக்சியல்ல இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா டபுளட் ஆகும், ஈக்குட்டோரியல்ல இருக்கிற பாத்தீங்கன்னா ட்ரிப்ளட் ஆகும். நமக்கு F19 அந்த மாதிரிலாம் கிடைக்கும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டினா இருக்கும். இது நல்லா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது பாஸ்பரஸ் பொறுத்த வரையில. அடுத்தது இருக்கக்கூடியது ஆக்சிஜன் ஃபேமிலி. ஆக்சிஜன் ஃபேமிலியில நம்ம பார்த்தோம், வாட்டர் பார்த்தோம். வாட்டரை பொறுத்தவரையில என்னன்னா ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய வாட்டர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் தான் சென்ட்ரல் ஆட்டம். சென்ட்ரல் ஆட்டம் 6, அவுட்டர் ஆட்டத்துல 2 சிக்மா பாண்டு. ஸோ 8/2 4. ஆக்சுவலா ஹைபிரிடைசேஷன் sp3. ஆனா என்கிட்ட இருக்கிறது 2 அவுட்டர் ஆட்டம் தான். 4 இருக்கணும், 2 தான் இருக்கு. அப்ப 2 பாண்டு பேர், மிச்சம் 2 லோன் பேர். அப்ப எனக்கு sp3 ஹைபிரிடைசேஷன்ல 2 பாண்டு பேர், 2 லோன் பேர் இருக்கு அப்படின்னா ஆக்சுவலா டெட்ராஹீட்ரன் அதுல 2 என்ன செய்யுது, லோன் பேரா இருக்குது. அப்ப 2 லோன் பேர்னு சொல்லும் போது என்னுடைய ஷேப் should be bend shape. It's a bend shape or V shape. Bend or V shape for water molecule. ஏன்னா 2 பாண்டு பேர், 2 லோன் பேர் இருக்கு. அடுத்தது இதே தான் ஹைட்ரஜன் சல்ஃபைடு இருக்கும். The same followed for hydrogen sulfide, H2O, H2S, H2Se, H2. ஏன்னா எல்லாமே ஒரே ஃபேமிலி தான். இட்ஸ் அ பெண்ட் ஷேப் வித் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அடுத்தது சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு. சல்ஃபர் டை ஆக்சைடை பொறுத்தவரை இது 6வது ஃபேமிலி. ஆக்சிஜன் இருந்தாலே எப்போ ஆக்சிஜன் அவுட்டர் ஆட்டமா இருக்கும் பொழுது ஒரு பாண்டு பேர், ஒரு லோன் பேர் வச்சிருக்கோம். அப்ப இங்க 2 ஆக்சிஜன் இருக்கு. ஸோ அப்ப இங்க சிக்மா பாண்டை பொறுத்தவரையில 2, பை பாண்டை பொறுத்தவரையில 2. ஸோ டோட்டலா கேன்சல் ஆகும்போது 6/2 3 அப்படின்னா நமக்கு ஹைபிரிடைசேஷன் sp2. sp2ல நமக்கு ஆக்சுவலா பாண்டு பேர் 2 இருக்கு, 2 பாண்டு பேர் இருக்குது. லோன் பேரை பொறுத்தவரை ஆக்சுவலா 3 இருக்கணும், 2 தான் இருக்கு. அப்ப மிச்சம் 1 லோன் பேர். அப்போ sp2 ஹைபிரிடைசேஷன், sp2 ஹைபிரிடைசேஷன் ஆக்சுவலா இட்ஸ் ட்ரைகோனல் பிளேனார் ஷேப்ல இருக்கும். ஆனா அதுல 1 லோன் பேரா நிக்குது. அப்ப எனக்கு ஷேப் என்னன்னா S டபுள் பாண்ட் O, டபுள் பாண்ட் O. இட்ஸ் அ பெண்ட் ஷேப். இட்ஸ் அ பெண்ட் ஷேப். சப்போஸ் எனக்கு SO3 எடுத்துக்கிறோம். சல்ஃபரை பொறுத்தவரையில இட்ஸ் 6th ஃபேமிலி. எனக்கு 3 சிக்மா பாண்டு, அப்புறம் -3 பை பாண்டு. அப்ப எனக்கு 6. ஸோ 6/2 3. 3னா ஹைபிரிடைசேஷன் sp2. 3 அவுட்டர் ஆட்டத்துக்கு 3 அவுட்டர் ஆட்டம் இருக்கு. ஸோ இட் ஹாஸ் 3 பாண்ட் பேர். 3க்கு 3 இருக்கு. ஸோ sp2. ஸோ அப்ப சல்ஃபர் 3 ஆக்சிஜன் கூட பாண்ட் பேரா இருக்கு. ட்ரைகோனல் பிளேனார். ட்ரைகோனல் பிளேனார் ஷேப். SO2, SO3, இது மாதிரி SeO2, SeO3 எல்லாமே இதே ஸ்ட்ரக்சர் தான் அடாப்ட் பண்ணும். அடுத்தது முக்கியமானது நமக்கு ஹாலஜன் காம்பவுண்ட் ClF3, ClF5. இந்த ரெண்டையும் கன்சிடர் பண்ணுவோம். ClF பொறுத்தவரை குளோரின் 7வது ஃபேமிலி. 3 குளோரின் ஆட்டம், 3மே சிக்மா பாண்டு தான் ஃபார்ம் பண்ண போகுது. அதாவது சிங்கிள் பாண்டு. ஸோ அப்ப 3 அவுட்டர் ஆட்டம். 7 + 3 10. 10/2 5. 5னா ஹைபிரிடைசேஷன் sp3d. sp3dல நமக்கு இங்க இருக்கிற பாத்தீங்கன்னா இங்க 3, இங்க 5 இருக்கு. ஸோ அப்ப எனக்கு பாண்டு பேர் பாத்தீங்கன்னா 3 தான் இருக்கு. 3 பாண்டு பேர், மிச்சம் 2 லோன் பேர். அதே ClF5க்கு வந்தா குளோரினுக்கு 7, 5 குளோரின், 7 3 10, 12/2 6. 6னா sp3d2. ஆனா 6 இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு 5 தான் இருக்குது. அப்ப 5 பாண்டு பேரும், மிச்சம் 1 லோன் பேரா இருக்கு. இங்க பாருங்க 3 2 sp3dல 3 பாண்டு பேர், 2 லோன் பேரா இருக்கு. அது என்ன கன்சிடர் பண்ணுவோம், sp3dல 2 லோன் பேர் இருக்கு. சோ நமக்கு எப்பவுமே ஆக்சியல இது ஃபில் அப் பண்ணிடும். அப்ப நமக்கு என்ன இருக்கும்னா Cl இட்ஸ் a T ஷேப். மிச்சம் 2 லோன் பேரா நிக்கும். 2 ஆக்சியல் ஃபில் அப் ஆயிடும், ஒரு ஈக்குட்டோரியல் ஃபில் அப் ஆகும். 2 ஈக்குட்டோரியல் நமக்கு லோன் பேரா நிக்கும். இட்ஸ் a T ஷேப். ClF5 பாருங்க ஆக்டாஹெட்ரல். ஆக்சுவலா 6 இருந்தா இட் ஷுட் பி an octahedral. ஆக்டாஹெட்ரல்ல 1 லோன் பேர்.
அப்ப அது என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னா இட்ஸ் a ஸ்கொயர் பிரமிடல் ஷேப்ல இருக்கும். ஒன்னு லோன் பேர் இட்ஸ் a ஸ்கொயர் பிரமிடல் ஷேப். CLFI இட்ஸ் a ஸ்கொயர் பிரமிடல் ஷேப். சப்போஸ் இதுல எனக்கு IF7 அயோடின் 7வது ஃபேமிலி 7 அவுட்டர் ஆட்டம் 7 + 7 14/2 7. அப்ப 7 நமக்கு தெரியும் sp3d3 7மே பாண்ட் பேரா இருக்குது. 7மே பாண்ட் பேரா இருந்துச்சுன்னா இட் இஸ் பென்டகனல் பைபிரமிடல். எப்பவுமே மனப்பாடம் பண்ணாதீங்க. பிஎஸ்சிபிஆர் தியரி மூலமா ஸ்ட்ரக்சர் ஐடென்டிஃபிகேஷன் பண்றத இந்த மாதிரி மெத்தடை ஒரு கான்செப்டா வச்சுக்கிட்டீங்கன்னா மேக்ஸ் மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃபுக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் ஐடென்டிஃபிகேஷன் ஹைபிரிடைசேஷன் மறக்காது. I3 மைனஸ் இருக்கு. I3 மைனஸ் அயோடின் ஒரு அயோடினை சென்ட்ரல் ஆட்டமாவும் 2 அயோடினை அவுட்டர் ஆட்டமாவும் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு அயோடின் 2 அயோடின் கூட பைண்ட் ஆகி ஒரு மைனஸ் சார்ஜ் வச்சிருக்கு அப்படி கன்சிடர் பண்ணிருக்கு. சரிதானா? 2 அயோடின் அவுட்டர் ஆட்டம். இட்ஸ் நாட் இது வந்து அது ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் கிடையாது. நான் உங்களுக்கு புரிதலுக்காக போடுறேன். சரிதானா? ஒரு அயோடின் வந்து இது சென்ட்ரல் ஆட்டமாவும் இது வந்து 2 அவுட்டர் ஆட்டமாவும். இது வந்து ஸ்ட்ரக்சர் நினைச்சிட்டு ஏதாவது கிளைம் பண்ணக்கூடாது. இது சென்ட்ரல் ஆட்டம், இது 2 அவுட்டர் ஆட்டமா இருக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணிப்போம். அப்ப சென்ட்ரல் ஆட்டத்துக்கு 7 ஆக்சிஜன், சாரி 7 வந்து அதோட அயோடின்றதுனால குரூப் நம்பர் 7. 2 அயோடின் அவுட்டர் ஆட்டமா இருக்கு. ரெண்டுமே என்னது சிக்மா பாண்டு தான் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்போ +2 எடுத்துக்கணும். இது வந்து ஃபார் சிக்மா பாண்டுக்கு ஒரு மைனஸ் சார்ஜ் இருக்கனால நம்ம +1 எடுத்துக்கிறோம். அப்ப என்ன வருது 7 3 10 10/2 5. 5னா ஹைபிரிடைசேஷன் sp3d. ஆனால் என்கிட்ட இருக்கிறது 2 அவுட்டர் ஆட்டம். ஸோ இட்ஸ் a 2 bond pair and 3 lone pair. இது முக்கியமானது, அடிக்கடி கேட்பாங்க. இந்த I3 மைனஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான மாலிகுல். which one of the following has a most number of lone pairனு கேட்பாங்க. இது வந்து 3 lone pair வச்சிருக்கோம். sp3d3 its structure is linear structure. ஒரு அயோடின் இருக்கும், 2 ஆக்சியல்ல பிரசன்ட் ஆகும். மிச்சம் 3 எனக்கு இந்த இடத்துல லோன் பேரா இருக்கும். அந்த ட்ரைகோனல் பிளேனர்ல இருக்கக்கூடிய 3 லோன் பேரா இருக்கும். சரிதானா? ஸோ அயோடின் இஸ் லீனியர் ஷேப். ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்கான இம்பார்ட்டன்டான ஒரு போர்ஷன். அடுத்து NO3 மைனஸ் நைட்ரஜன். நைட்ரஜனை பொறுத்தவரையில குரூப் நம்பர் 5 3 ஆக்சிஜன் இருக்கிறதுனால 3 சிக்மா பாண்டு 3 பை பாண்டு மைனஸ் ஒரு பிளஸ் சார்ஜ். ஸோ 6/2 3 3னா sp2 ஹைபிரிடைசேஷன். sp2 ஹைபிரிடைசேஷனுக்கு இங்க 3 ஆட்டத்துக்கு இங்க 3 ஆட்டம் இருக்குது. ஸோ பாண்டு பேரை பொறுத்தவரை 3மே பாண்டு பேரா இருக்கு. இட்ஸ் ட்ரைகோனல் பிளேனார். அடுத்து ஒரு முக்கியமான கான்செப்ட் XeF2 XeF4 XeF6. இது 8வது ஃபேமிலி. 2 ஃப்ளூரின் எப்பவுமே சிக்மா பாண்டு. ஸோ 8 + 2 10/2 5. இங்க 8 + 4 சிக்மா பாண்டு 12/2 6. இங்க 8 + இங்க 6 ஃப்ளூரின் 8 சாரி 6. ஸோ 14/2 7. சரிதானா? ஸோ நமக்கு 5 வருதுன்னா ஹைபிரிடைசேஷன் sp3d, 6 வருதுன்னா ஹைபிரிடைசேஷன் sp3d2, 7 வருதுன்னா ஹைபிரிடைசேஷன் sp3d3. இப்போ XeF2 எல்லாம் என்ன செய்வீங்க? லீனியர். எல்லாரும் sp ஹைபிரிடைசேஷன் அவ்வளவு நாளா நம்பி அப்படியே அடிச்சிருவீங்க. அப்படி போடக்கூடாது. பாருங்க ஹைபிரிடைசேஷன் sp2 sp3d இங்க எத்தனை இருக்கு? 2 பாண்டு பேர் தான் இருக்குது. அப்போ இட் ஹாஸ் a 2 பாண்டு பேர் அண்ட் மிச்சம் இருக்கிற 3 லோன் பேரா இருக்கும். இங்க பாருங்க 4 தான் இருக்கு. ஸோ 4 பாண்டு பேர் அண்ட் 2 லோன் பேர். இங்க பாருங்க 7க்கு 6 தான் இருக்கு. ஸோ 6 பாண்டு பேர் ஒரு லோன் பேர். sp3dல 2 பாண்டு பேர் தான் இருக்குன்னா அது லீனியர் ஷேப். sp3d2ல 4 தான் இருக்குன்னா அது ஸ்கொயர் பிளேனார். sp3d3ல 6 தான் இருக்குன்னா அது ஆக்டாஹெட்ரல். இது மறந்துடாதீங்க. இனர்ட் கேஸை பொறுத்தவரை ஸ்ட்ரக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். XeO3 எடுத்துக்குவோம் அண்ட் XeO எடுத்துக்குவோம். ஜெனானை பொறுத்தவரை 8 3 ஆக்சிஜன் இருக்கு. ஸோ ஆக்சிஜன் எப்பவுமே தன்னை சுத்தி 2 பாண்டு வச்சிருக்கோம். அவுட்டர் ஆட்டமா இருக்கும் பொழுது ஒரு 3 சிக்மா பாண்டு
மைனஸ் 3 பை பாண்டுக்காக மைனஸ். அப்ப எனக்கு 8 பை 2 4. 4ன்னா ஹைபிரிடைசேஷன் என்னன்னா sp3. ஆனா இங்க 3 பாண்டு பேர் தான் இருக்குது, மிச்சம் 1 லோன் பேரா நிற்கும். அப்ப sp3னா டெட்ராஹெட்ரன், அதுல ஒரு லோன் பேரா இருக்குன்னா இட்ஸ் அ ட்ரைகோனல் பிரமிடல். ட்ரைகோனல் பிரமிடல். ஸோ ட்ரைகோனல் பிரமிடல்ல அது ஒரு ஆட்டத்தை ஒரு பாண்டை லோன் பேரா வச்சு. ஸோ இட்ஸ் டெட்ராஹெட்ரன்ல ஒரு ட்ரைகோனல் பிரமிடல். XeOF வாங்க. ஜெனான் கேட்டு ஃப்ளூரினை பொறுத்தவரை 2 சிக்மா பாண்டு, ஆக்சிஜனை பொறுத்தவரை ஒரு சிக்மா பாண்ட் ஒரு பை பாண்ட். ஸோ ஒன்று கேன்சல். 8 2 10 பை 2 5. ஸோ 5னா sp3d ஹைபிரிடைசேஷன். sp3d ஹைபிரிடைசேஷனை பொறுத்தவரை 2 ஃப்ளூரின் ஒரு ஆக்சிஜன். ஸோ 3 பாண்டு பேர். ஆக்சிஜன் டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்ட்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஒரு ஆக்சிஜன் 2 ஃப்ளூரின், அப்போ 3 பாண்டு பேர் தான். மிச்சம் 2 5ல 3 இங்க வந்துருச்சு, மிச்சம் 2 லோன் பேரா இருக்கு. அப்ப 5க்கு 5 மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ sp3d 3 பாண்டு பேர். sp3dனாலே நமக்கு என்ன ஹைபிரிடைசேஷன்? ட்ரைகோனல் பை பிரமிடல்ல இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ட்ரைகோனல் பை பிரமிடல்ல 3 தான் பாண்டு பேர். அப்ப 3 அட்டாச் ஆயிருக்குன்னா மிச்சம் 2 லோன் பேர். இட்ஸ் a T ஷேப் மாலிகுலா இருக்கு. சரிதானா? ஸோ Xe எப்பவுமே ஆக்சிஜன் எங்க இருக்கும்? ஆக்சியல் பொசிஷன்ல தான் ஆக்குபை பண்ணியிருக்கும். ஈக்விட்டோரியல்ல ஒரு இது, அண்ட் இட் ஹாஸ் a 2 லோன் பேர். இட்ஸ் a T ஷேப். ஸோ அதனால ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மாலிகூல்ஸ் இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம். சப்போஸ் XeO2F இருக்கு. XeO2F செனான் 8 2 ஆக்சிஜனுக்கு +2 -2 2 ஃப்ளூரினுக்கு +2 8 பை 2 10 பை 2 5. 5 தான் நமக்கு ஹைபிரிடைசேஷன் sp3d. sp3dனா ஆக்சுவலா ட்ரைகோனல் பை பிரமிடல் இருக்கணும். ஆனா இங்க 4 பாண்டு பேரும் ஒரு லோன் பேர் இருக்கு. ஸோ இட் ஷுட் பி என்னவா இருக்கணும்? இர்ரெகுலர் டெட்ராஹெட்ரனா இருக்கணும் அல்லது சீசா ஸ்ட்ரக்சரா. ஸோ இர்ரெகுலர் டெட்ராஹெட்ரல் ஆர் சீசா ஸ்ட்ரக்சர். ஸோ ஜெனான் இருக்கு, எப்பவுமே ஃப்ளூரின் எதை ஆக்குபை பண்ணியிருக்கணும்? ஆக்சியல் பொசிஷனை ஆக்குபை பண்ணியிருக்கணும். 2 ஈக்விட்டோரியல் பொசிஷன்ல எனக்கு ஆக்சிஜன் இருக்குது. அது போக ஒரு லோன் பேர் ஈக்விட்டோரியல் பொசிஷன்ல இருக்கு. 1 2 பாண்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 பாண்டு நமக்கு கிடைக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ACPR தியரி மூலமா ஷேப் கண்டுபிடிக்கிறது. அதாவது இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட்ல நம்ம ஷேப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஐடென்டிஃபை பண்ண சொல்லி கொடுத்துருக்கோம். இதோட நம்ம ஷேப் ஐடென்டிஃபிகேஷன் முடியுது. இதுக்கு பிறகு நம்ம பழைய கொஷின்ஸ்ல என்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.